மகேந்திர சமுதாய பண்பலை 90.4 சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தை திருநாள் வாழ்த்துக்களை கல்வியியல் கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழா அப்படிங்கிறது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோம், அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம், உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல பல நாடுகள்ல கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழரினுடைய அடையாளமா நம்ம கருதணும். அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், தமிழ் மண்ணினுடைய வீரம், இது எல்லாமே இந்த பொங்கல் திருநாள்ல வெளிப்படுத்தப்படுகிறது. மேலும் உழவர்கள் இயற்கையும் அந்த இயற்கையோட நன்றி செலுத்தக்கூடிய விதமாகவும் அந்த வருடம் முழுவதும் தங்களுக்கு உதவி புரிந்த அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த உழவர் திருநாளை கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம தீபாவளி மற்ற செலிப்ரேஷன் மட்டும் இல்லாம இந்த பொங்கல் அப்படிங்கிறத நம்மளுடைய வருங்கால தலைமுறையினர் உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒவ்வொரு செயலையுமே செய்யணும். இந்த பொங்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த புத்து அரிசியும் அந்த புது வெள்ளமும் இந்த பானைக்கு வரத்துக்கு எவ்வளவோ விவசாயிகள் வியர்வை செஞ்சு ராப்பகலா உழைச்சுதான் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம இளம் தலைமுறையினர்ல இருந்தாலும் பண்டிகை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களோட கிராமத்துக்கு போய் அந்த தமிழர் திருநாளை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. சோ இது மாதிரியான செயல்கள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் எதிர்காலத்துல பொங்கல் திருவிழா அப்படின்னா என்ன அப்படிங்கறதும் இந்த ஒரு பொருளும் உழைப்பினுடைய விளைவு அப்படிங்கறத எதிர்காலத்துல கொண்டாடும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஹாப்பியா தான் இருக்கும். அதுல நம்மளோட ஃபேமிலி மட்டும் கொண்டாடுறோம். இப்ப நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல அப்படிங்கும் போது எல்லாருமே ஒரு இடத்துல பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு, எல்லாருமே கிளாஸ் இருக்கு, ஒர்க் இருக்கு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை பரிமாறிக்கலாம், மன மகிழ்ச்சியா இருக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அதனால இது அதே மாதிரி மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க, இப்போ அவங்களும் இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. பொங்கல் வந்துடுச்சு கரும்ப கட்டுடா, பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கைய ஓங்கி தட்டுடா. தமிழர் திருநாள் சந்தோஷமா இருக்கணும், கஷ்டத்தை